பிரைஸ் தி லார்ட். தேவனின் படைப்புகளும் ஆவிக்குரிய அர்த்தங்களும். முதல் நாள் தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள் ஒரு மனிதனால் எந்த ஒரு காரியத்தையும் எளிதாகவோ அல்லது நேர்த்தியாக சரியாக செய்துவிட முடியாது. ஆகவே வெளிச்சம் என்பது மிக மிக அவசியமான தேவையான ஒன்றாகும். அதுபோலதான் ரட்சிப்பும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆத்தும ரட்சிப்பு என்பது மிக மிக அவசியமானது, தேவையானது. ரட்சிப்பு என்றால் விடுதலை, மீட்பு என்று பொருள். அதாவது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, நரகத்திலிருந்து, இரண்டாம் மரணத்திலிருந்து, தண்டனை தீர்ப்பிலிருந்து, பிசாசினிலிருந்து விடுதலையாவதாகும். இந்த ரட்சிப்பில் 3 நிலைகள் உண்டு. முதலாவது, ரட்சிக்கப்பட்டேன் பாவத்தின் தண்டனையிலிருந்து. இரண்டாவது, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் பாவத்தின் வல்லமையிலிருந்து. மூன்றாவது, ரட்சிக்கப்படுவேன் பாவ பிரசனத்திலிருந்து. பிரியமானவர்களே, இதில் நீங்கள் 1 அல்லது 2வது நிலையில் இருப்பீர்கள். பூமியில் பிறக்கும் எல்லா மனிதர்களும் பாவிகள்தான். எப்போது ஒரு மனிதன் தான் ஒரு பாவி, என் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும், அவரே என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை தன் முழு இருதயத்தோடு மனப்பூர்வமாய் நம்பிக்கையோடு ஏற்று அதை அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறான், அதாவது விடுதலை பெறுகிறான். ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் மீண்டும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எல்லாருக்கும் பாவ சோதனைகள் வரதான் செய்யும். எப்படி கழுவி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் மீண்டும் தூசிப்படுமோ, ஏனென்றால் நம்மை சுற்றிலும் அநேக மாசுகள், தூசிகள் இருக்கிறது. அதுபோலதான் நாம் வாழும் இந்த உலகமும் பொல்லாங்கு நிறைந்ததாக, பாவம் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஆகவே அனுதினமும் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பாவ சோதனைகள், பாவ வல்லமையிலிருந்து நீங்களாகி நம்மை ரட்சித்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 3வது நிலை, ரட்சிக்கப்படுவேன் என்ற நிலையை நாம் அடைய முடியும். ஒருவேளை நம்முடைய மரணம் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்குமானால் நாம் முற்றிலுமா ஒரு நாள் பாவ பிரச்சனத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்கிற வெளிச்சம் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளிரட்டும். God bless you.